ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் போன வீடியோவில் வந்து கீப்பேரை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் கீப்பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீப்பேர் வந்து பிபிகே எம்பி, இதை போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது போன வீடியோனா EC2ஓட ப்ராக்டிக்கல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு கீப்பேர் அசைன் பண்ணியிருப்பேன், அதாவது பிபிகே எம்பின்னு. அது கூட டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அது ஏன் அந்த கீப்பர் டவுன்லோட் பண்ணேன், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே போய் கனெக்ட் கொடுத்தேன்னா இப்படி கனெக்ட் கேட்கும். நீங்கள் சும்மா இங்கே போய் கனெக்ட் கொடுத்தா கூட அது வந்து வேறு ஒரு டேப் ஓப்பன் பண்ணும். அது என்ன டேப்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கனெக்ஷன் டேப் ஒன்று, ஓகேங்களா. ஸோ இப்படி போய் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இதில் போய் நம்ம என்ன கமாண்ட் அடித்தாலும் ஓல் AWS சர்வீஸே வந்து நம்ம வந்து இந்த கமாண்ட் லைன் மூலிமா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரௌசர் இந்த டேப், ஓகேங்களா. அதாவது இந்த கமாண்ட் லைன் பேலட் மாதிரி, ஓகேவா. பட் ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும் கைஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், ஓகேவா. ஸோ நம்ம இதிலே ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இதை போய் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது நான் கனெக்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபார் புட்டின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ புட்டி மூலியமாக போகலாம் அப்படின்னு அர்த்தம். புட்டிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ உங்களோட பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி இந்த இதில் வந்து அந்த பப்ளிக் ஐபியை பேஸ்ட் பண்ணி ஒரு அப்பியரன்ஸ் போகிறேன். நான் அடுத்து அப்பியரன்ஸில் இதில் போய் எனக்கு வந்து ஃபாண்ட்டு பெருசாக வேணும். அதாவது ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். நான் 28 கொடுத்து போல்டுன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அப்போ தான் எனக்கு ஃபாண்ட்டு போல்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா, SSH போங்க, நல்லா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. SSHல் ஆற்று போய் இதில் தான் போய் உங்கள் ப்ரைவேட் கீயை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸ்லேருந்து நான் இதை வந்து பிபிகே எம்பி அதை வந்து எடுக்கிறேன். அந்த கீப்பர் போய் பிபிகே எம்பி, ஸோ ஓப்பன் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி நான் இதை முன்னாடியே லாகின் பண்ணால ஓப்பன் ஆகலை. முன்னாடி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதை அக்செப்ட்னு கொடுங்க, ஓகேவா. ஸோ இதில் போய் நான் EC2 யூசர் அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்கு போய் இப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் லினக்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ இது வந்து இன்னும் விதமான ஒரு ஃபாஸ்ட் ஆக்சஸ் மாதிரி. நீங்கள் அந்த டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு டேபுக்கு போகுதுல்ல, அது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ நான் EC2 யூசர்லேருந்து ரூட் யூஸராக மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களால் எது வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பேன், அதே கமெண்ட்டை தான் அடிக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ வேறு எந்த கமெண்ட்டும் அடிக்க போகிறதில்ல. சரி Ctrl+C, ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரைட் கிளிக் கொடுக்கணும், இல்லைனா இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நோ பேக்கேஜஸ் மார்க் ஃபார் அப்டேட், ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இது வந்து உண்மையான லினக்ஸ் சிஸ்டமில் எப்படி வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி புட்டியில் நீங்கள் வேலை பார்க்கணும், ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் போய் திரும்பி ரைட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ HTTP இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, HTTP இன்ஸ்டால் பண்ணும், ஓகேங்களா. HTTP கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை கிளியர் கொடுத்தீங்கன்னா திரும்பியும் வந்து உங்களுக்கு தெரியும், திரும்பி வந்து டேப் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ ரைட் கிளிக் கொடுத்து இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ இதில் போய் ரைட் கிளிக் கொடுத்தேன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் போய் ஆக்சுவலி அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடி என்ன கமெண்ட் அடிச்சிங்களோ அது வரும். ஸோ இதில் போய் நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன், முதல்ல ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இது ஆக்டிவாக இருக்குது, ஃபைன், ஐ எம் ஹாப்பி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ HTTP க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி, ஓகேங்களா. வேறு டைரக்டரி போகணும் அப்படின்னா நான் சிடி மூலிமா போகலாம். இப்போ HTML-குள்ளே வந்துட்டேன். HTML-குள்ளே ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. லிஸ்ட்டு LSங்கிறது லிஸ்ட்டு பண்ணும். இப்போ VI index.html அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ VI ஃபைலை ஓப்பன் பண்ணிடுச்சு.
இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த HTML ஃபைலை அப்படியே வந்து அதுக்குள்ளே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் போய் ஒரு போட்டேன். ஓ, இதில் ஐ கொடுத்தா மட்டும் தான் அது இன்சர்ட் ஆகும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இதில் நான் வந்து HTML அது சும்மா நான் வந்து பொதுவாக இப்போ ப்ரோக்ராமர்ஸ்லாம் இப்படி டைப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் HN கொடுத்தாலே வரும், பட் ஆனால் இருந்தாலும் நம்மளோட இதுக்கு நம்ம HTML கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ HTML கொடுத்து எஸ்கேப் கொடுத்து ஆக்சுவலி நான் லினக்ஸ்க்குனே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா இதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ HTML இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பியும் உள்ளே போய் இதுக்கு போய் இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதை வந்து இப்போ வந்து உள்ள கமாண்ட் லைன் மூலியமாக பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த பாருங்கள், ஹலோ கைஸ் மாஸ்கி பைஸ் ஹியர் ஃபார் யூ, இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம்னா புட்டி இல்லாமல் இன்னொன்று இன்னொன்று கீ இருக்குது, அது மூலியமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கமெண்ட் லைன் மூலியமாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.